everyone, welcome to Mr. G Pocket Money. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் நம்மளோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு எப்படி பேக்கப் எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூகுளோட கான்டாக்ட்ஸ் ஆப் தான் எல்லா மொபைல்லையுமே இருக்கும். ஸோ அந்த கான்டாக்ட்ஸ் ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கான்டாக்ட்ஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஹோம் பேஜ் இருக்கும். சரிங்களா? இதில் கீழே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். கான்டாக்ட்ஸ், ஹைலைட்ஸ் அண்ட் ஃபிக்ஸ் அண்ட் மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 8 ஆப்ஷன் இருக்கும். அதில் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிருங்க. அதில் போனோடனே கூகுள் கான்டாக்ட்ஸ் சிங்க் செட்டிங்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் வந்து கான்டாக்ட்ஸ் வந்து பேக்கப் எடுக்கிற ஒரு ஆப்ஷனு. அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா எந்த கூகுள் அக்கௌண்ட்டில் பேக்கப் எடுக்கணுமோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ 2-3 அக்கௌண்ட்டில் கொடுக்காம மெயினாக நீங்கள் எந்த அக்கௌண்ட் வச்சுருப்பீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் 2-3 அக்கௌண்ட் யூஸ் பண்ணாலும் தப்பு இல்லை. ஸோ அதுலேயும் பேக்கப் ஆகியிருக்கும் உங்கள் கான்டாக்ட்ஸ். சரிங்களா? பட் ஒரே அக்கௌண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த அப்டேட் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரே அக்கௌண்ட் யூஸ் பண்ணும்போது அடுத்தடுத்து நம்ம ஆட் பண்ணுற புது ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா கரெக்டாக பேக்கப் ஆகிருக்கும். ஸோ அக்கௌண்ட்டை மாற்றி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எதில் பேக்கப் எடுத்து வச்சுருக்குன்னு நம்மளுக்கே தெரியாது. ஸோ திடீர்னு தேடும்போது அது கான்டாக்ட்ஸ் கிடைக்காது. ஏன்னா அது வேறு அக்கௌண்ட்டில் பேக்கப் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஒரு அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க, பெட்டராக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் கீழே சிங்க் டிவைஸ் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புது ஸ்க்ரீன் வரும். பேக்கப் அண்ட் சிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி பேக்கப் அண்ட் சிங்க் டிவைஸ் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஸோ இதை எனேபிள் பண்ணிட்டு உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் இருக்க கான்டாக்ட்ஸ் எல்லாம் பேக்கப் எடுத்து வச்சுக்கும். ஏன்னா நீங்கள் புதுசாக வந்து இன்றைக்கி ஒரு கான்டாக்டை வந்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட நம்பர் பார்த்திங்கன்னா உடனே வந்து பேக்கப் ஆயிரும். நீங்கள் ஆட் பண்ணிட்டு செக் பண்ணாலே தெரியும். மேலே நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா பேக்கப் 1 கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேலே வரும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் ஒரு புது கான்டாக்ட் வந்தோடனே பேக்கப் எடுத்துரும். சிங்க் அப்படிங்கிறது என்னென்னா உங்கள் பேக்கப்பில் இருக்க கான்டாக்ட்ஸும் டிவைஸில் இருக்க கான்டாக்ட்ஸும் சிங்க்லேயே இருக்கும். ஸோ எதுவும் மிஸ் ஆகாது. அங்கே இருக்கிறது இங்கே இருக்கும், இங்கே இருக்கிற கான்டாக்ட்ஸ் எல்லாம் அதில் வந்து பேக்கப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிங்க்கில் ஓடிட்டே இருக்கும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் கான்டாக்ட்ஸ் எல்லாம் கூகுள் அக்கௌண்ட்டில் பேக்கப் ஆகிருக்கும். பின்னாடி வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் எத்தனை கான்டாக்ட்ஸ் வந்து பேக்கப் ஆகிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். 431 கான்டாக்ட்ஸ் வந்து என் மொபைலில் இருக்காங்க. அது எல்லாமே பேக்கப்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலான்னா மேனுவலாக செக் பண்ணுறீங்க அப்படின்னா contacts.google.com அப்படிங்கிற வெப்சைட்டில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஜில் உங்கள் கான்டாக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் அந்த பேஜ் வந்து வந்திருக்கும். இந்த மாதிரி ஆன்லைனில் பேக்கப் ஆகிருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனால இந்த பேஜில் பண்ணிக்கலாம். ப்ரிண்ட்டு கூட எடுத்துக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேக்கப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த டிவைஸ் வச்சுருந்தாலும் உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி ஈஸியாக உங்கள் நம்பர்ஸை வந்து நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.